Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஜாகிர் ஹுசைன் என்பவர் வீடியோ வெளியிட்டு முன்னாள் காவல்துறை அதிகாரி வெளியிட்டு அவர் கொலை செய்யப்படுறார். அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லியில ஏதேனும் ஒரு நகர்வு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் கொண்டிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? அது சம்பந்தமான எதுவும் தகவல் இருக்கா? ஜாகிர் ஹுசைன் மரணம் என்பது தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் இடி அடி. இதை நாடாளுமன்றத்தில் வக்ஃப் போர்டு பில் வரும்பொழுது பதில் சொல்லும் பொழுது அமித்ஷா அவர்கள் இதை குறிப்பிட இருக்கிறார்கள் என்று தான் மத்திய உளவுத்துறையினும் சரி மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளும் என்னிடம் தெரிவித்தார்கள். டெல்லியில் டீலிமிட்டேஷனை பத்தி டி ஷர்ட் போட்டு வராங்க. ஒரு அசிங்கமா இருக்குதுங்க. இது என்னங்க, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மது ஒழிக, கள்ளச்சாராயம் ஒழிக, ஜாகிர் ஹுசைன் திருப்பி கொண்டு வா என்று ஒரு அதிமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் 64 பேரும் பாஜக 4 பேரும் பாட்டாளி மக்கள் கட்சி போனாங்க. அப்பா விடுவாரா உள்ள? முதலமைச்சர் சபாநாயகருக்கு பரிந்துரை செய்கிறார் வேல்முருகனை அதிக பிரசங்கித்தனம் என்று. இவங்க பாராளுமன்றத்தை பண்றதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம் இல்லையா? என்ன பண்றாங்க பாராளுமன்றத்தில்? 39 எம்பிக்கள் தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறார்களே. 39 எம்பிக்களுடைய வேல்முருகன் செய்தது கரெக்ட். வேல்முருகனுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு நியாயமான பிரச்சனை வாக்கெடுப்பை பற்றி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபினுடைய ஓபிசி, அது ராகுல் காந்தி சொல்றதுன்னு சொல்றாரு. ஏன் கோபம் வருது முதலமைச்சருக்கு? திமுக ஆட்சி வந்த பிறகு நடந்திருக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் அதிமுக ஆட்சியை ஒப்பிடும் போது மிக குறைவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம எங்க ஆட்சி நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு உடனுக்குடன் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஃப்ளோர்லயே சொல்றாரு, அசம்பிளிலேயே சொல்றாரு. மு.க. ஸ்டாலினுடைய சட்டசபையில் கொடுத்த பதில்கள் அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்டதே தவிர அது குறிப்பாக பல கொள்ளைகள் நடக்கிறது. அதை பற்றி ஏன் அவர் குறிப்பிடவில்லை? கல்யாணமே ஆகல, குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு மு.க. ஸ்டாலின். டீலிமிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. எப்ப வைப்பாங்கன்னு தெரியாது. இவர் சொல்றாரு குழந்தை சீக்கிரம் பெத்துக்கான்னு. மு.க. ஸ்டாலினுக்கு இது புரிய வேண்டும். அப்பா மு.க. ஸ்டாலினுக்கு ஏன்னா அவர் அப்பாவாயிட்டாரு. என்னங்க இது வேடிக்கை? ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. கூட்டணி அமையறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்பவே தொடங்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த விஷயத்துல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நீங்க என்ன கணிக்கிறீங்க? ஆளுங்கட்சியினுடைய தோழமை கட்சிகளுக்கு ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அதிகரிக்கப்படும். ஏன்னா வெளில போக கூடாது. இது கொள்கை கூட்டணி இல்ல, இது ஒரு இஎம்ஐ கூட்டணி, இது ஒரு சந்தா கூட்டணி. இந்த கூட்டணி பிளவுபடுமா படாதா தெரியாது. தேர்தலுக்கு பிறகு நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையப்படும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் சார், தமிழகத்தை கிட்டத்தட்ட தொடர்ச்சியான கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பா தலைநகர் டெல்லியில இருந்து இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் பெரிய அளவுக்கு தெரியாமையும் இருக்கு. ஆனா எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக நேற்று சட்டமன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் கிளப்பி இருந்தார் அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ இது சம்பந்தமா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நெல்லையில ஜாகிர் ஹுசைன் என்பவர் வீடியோ வெளியிட்டு முன்னாள் காவல்துறை அதிகாரி வெளியிட்டு அவர் கொலை செய்யப்படுறார். அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப இது சம்பந்தமா டெல்லியில ஏதேனும் ஒரு நகர்வு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் கொண்டிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? அது சம்பந்தமான எதுவும் தகவல் இருக்கா? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். தங்கள் கேட்ட மாதிரி ஜாகிர் ஹுசைன் ஐயா கருணாநிதி முதலமைச்சருடைய பாதுகாவலராக இருந்தவர். மு.க. ஸ்டாலினும் தொடர்பு கொண்டிருந்தவர், நன்றாக தெரியும். அவர் பல முறை முறையிட்டிருக்கிறார். இருப்பினும் ஒரு வீடியோ வெளியோவிற்கு வந்த பிறகு அவரை கொலை செய்திருக்கிறார்கள். இந்த தகவல் மிக மிக அதிர்ச்சி தந்துவிட்டது அமித்ஷா அவர்களுக்கு. இது பற்றி தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸிடமும் இருந்தும் சீஃப் செக்ரட்டரியிடம் இருந்தும் மத்திய உள்துறை செயலாளரிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது சென்னைக்கு. இந்த 2 தலைவர்களுக்கும் எப்படி அமித்ஷாவுடைய ஆணையின் பெயரில் நான் கடிதம் எழுதுகிறேன் என்று மத்திய உள்துறை செயலாளர் கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒரு மாபெரும் சீரியஸான கேஸ். யூனியன் ஹோம் செக்ரட்டரி எழுதுறாருன்னா தவிர மத்திய அரசாங்கத்திற்கு 2 முக்கிய பிரதிநிதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஒன்று கவர்னர், இன்னொன்னு ஸ்பெஷல் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இவங்க 2 பேருமே
இந்த அறிக்கையை பற்றி ஏற்கனவே லெட்டர் எழுதிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இருந்தினும் அதை வைத்து பார்த்து இந்த வக்ஃப் போர்டு நிலமா இருக்கிறதுனால தான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வினோத். ஓகே ஓகே. இந்த வக்ஃப் போர்டு விஷயத்தை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. வக்ஃப் போர்டு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அமித்ஷா அவர்கள் இது பற்றி கண்டிப்பாக குறிப்பிடுவார் என்று தான் எனக்கு உள்துறை அமைச்சக செயலாளர் குறிப்பிடுகிறார் என்னிடம். அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி ஃபார் ஆதன் தமிழ் நேயர்கள். இதிலிருந்து தமிழக போலீசாருக்கு ஒரு குட்டு, தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு குட்டு. காரணம், லா அண்ட் ஆர்டர் சரியில்லை என்று சொன்னாலும் தமிழக சட்டமன்றம் செத்து போச்சுன்னு சொல்றாங்க. காரணம், தமிழக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எதிர்கட்சி தலைவர்கள் பாஜகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எழுப்பினால் சபாநாயகர் அப்பா அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள் அந்த அதிமுக எம்பிக்கள் எம்பிக்கள். ஆனால் டெல்லியில் டீலிமிட்டேஷனை பத்தி டி ஷர்ட் போட்டு வராங்க. ஒரு அசிங்கமா இருக்குதுங்க. ஒரு டி ஷர்ட் போட்டுன்னு ஒரு எம்பி வரான்னா ராகுல் காந்தி மாதிரி எல்லாருமே ராகுல் காந்தி ஓட்டின்னு வரட்டுமே டீலிமிட்டேஷன் விட்டு. இது என்னங்க, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மது ஒழிக, கள்ளச்சாராயம் ஒழிக, ஜாக்கிர் ஹுசைன் திருப்பி கொண்டு வா என்று ஒரு அதிமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் 64 பேரும் பாஜக 4 பேரும் பாட்டாளி மக்கள் கட்சி போனாங்க. அப்பா விடுவாரா உள்ள? இல்ல மு.க. ஸ்டாலின் விடுவாரா? ஸ்டாப் ட்ரக் என்று சொல்லி ஒருவேளை நாளை காலை ஒரு திடீர் என்று அனைத்து அதிமுக ஒரு கருப்பு சட்டை தான் போடக்கூடாது, அதுல பிரிண்ட் பண்ணி போனாங்கன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு எல்லாரும் போட்டுனாங்க. அது மாதிரி இவங்க வந்து மது ஒழிப்போம், தமிழகத்தில் இருந்து கொலைகளை நிறுத்துவோம் என்று போட்டு வந்தா ஒத்துவாங்க. மு.க. ஸ்டாலினுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். தமிழக சட்டமன்றத்திற்கு ஒரு நியதி, நாடாளுமன்றத்திற்கு ஒரு திமுகவுடைய இரட்டை வேடம் நேற்று புளித்து விட்டது. இதுதான். ஆனாலும் ஜாக்கிர் ஹுசைன் மரணம் என்பது தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் இடி அடி. இதை நாடாளுமன்றத்தில் வக்ஃப் போர்டு பில் வரும் பொழுது பதில் சொல்லும் பொழுது அமித்ஷா அவர்கள் இதை குறிப்பிட இருக்கிறார்கள் என்று தான் மத்திய உளவுத்துறையினும் சரி மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளும் என்னிடம் தெரிவித்தார்கள். தான் அதுதான் ஸ்பெஷல் நியூஸ் வினோத். அடுத்தது போலாம். எஸ் சார். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்கட்சிகளும் பேசிட்டு இருக்காங்க. நாமளும் தினம் தினம் வந்து செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். சோ வந்து இங்க வந்து நிர்வாக தலைமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடியவர் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். சோ இது சம்பந்தமா ஆளுநரிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஏதேனும் ரிப்போர்ட் கேட்டுக்குதா, இல்ல அதிகாரிகளிடம் ஏதேனும் விஷயங்களை கேட்டுக்கிறாங்களா? இந்த நீங்க சொன்ன அந்த கடிதத்தின் தொடர்ச்சியாக ஏதேனும் நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்டிகிள் 350 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜனாதிபதி ஆட்சி வராத இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டு ஏன் இது மாதிரி தொடர்ந்து நடைபெறுகிறது என்று கேள்வி கேட்டால் அதுவே ஒரு தமிழகத்திற்கு ஒரு இழப்பு, இழுக்கு. மத்திய அரசாங்கத்திற்கு ஆளுநர் பிரதிதினம் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக, இமெயில் மூலமாக, மத்திய உள்துறை செயலாளருக்கு தொலைபேசி மூலமாகவும் அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அரசியல் ரீதியாக பார்க்க போனால் ஆளுங்கட்சிக்கு தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாழைப்பழ தோலை உரிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல என்ன பண்றாங்க? அதிமுகவும் பாஜகவும் செய்தால் அது திருமாவளவன் சப்போர்ட் பண்றாரு பிஜேபிக்கு. இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, அதிமுகவுடைய கூட்டணி சிதறுகிறது, பதறுகிறது என்று. நேற்று ஒரு சட்டசபையில் ஒரு அசிங்கமான நிலவரம் நடந்தது. முதலமைச்சர் சபாநாயகருக்கு பரிந்துரை செய்கிறார் வேல்முருகனை அதிக பிரசங்கித்தனம் என்று. இவங்க பாராளுமன்றத்தை பண்றதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம் இல்லையா? என்ன பண்றாங்க பாராளுமன்றத்தில்? 39 எம்பிக்கள் தமிழகத்திற்கு துரோகம் செய்கிறார்களே. 39 எம்பிக்களுடைய வேல்முருகன் செய்தது கரெக்ட். வேல்முருகனுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு நியாயமான பிரச்சனை வாக்கெடுப்பை பற்றி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபினுடைய ஓபிசி, அது ராகுல் காந்தி சொல்றதுன்னு சொல்றாரு. ஏன் கோபம் வருது முதலமைச்சருக்கு? அப்பாவுக்கு எனக்கு அப்பா என்னங்க ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சபாநாயகராக இருக்கிறாரே. தமிழக சட்டமன்றத்தில் கருப்பு சட்டை போட்டு கொண்டு வரக்கூடாது, ஆனா திமுக கருப்பு சேப்பு வேட்சி போட்டு வரலாம். அது என்னங்க இது? டபுள் ஸ்டாண்டர்ட், கான்ட்ரடிக்ஷன். ஸோ ஆக மொத்தம் மத்திய உள்துறை அமைச்சகம் கண்டிப்பாக தமிழ்நாடு மீது ஒரு கண் வைத்திருக்கிறது. குறிப்பாக நான் இன்னொரு பிரேக்கிங் ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். இன்று காலையிலிருந்து 21 மார்ச் ஃப்ரைடேயிலிருந்து 3 நாட்களுக்கு
பெங்களூரில் நடக்கக்கூடிய RSS முக்கிய தலைமை ஒரு கூட்டம், அகில் பாரதிய பிரதிநிதி சபா என்று பெயர். அதில் 32 ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பிஜேபி, RSS, பிஜேபி ரெண்டு சேர்ந்து கூடுகிறார்கள். நாளை மறுநாள் அமித்ஷா அந்த கூட்டத்திற்கு செல்ல இருக்கிறார். அந்த கூட்டத்தில் ஒரு டாபிக், தமிழகத்தில் மத மாற்றம் அதிகமாக இருக்கிறது, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் போன்ற மாவட்டங்களில் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பை நான் பார்த்தேன். அந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருப்பது, திருநெல்வேலியில் அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல கிறிஸ்துவர்கள் ஆதிக்கம் அதிகம். தமிழக போலீசாரிடமே கூட கடிதம் வந்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு. இங்க வந்து நான் கிறிஸ்டியன்ஸ், நான் முஸ்லிம்ஸ் போடுறதே கிடையாது, இந்துக்கள் அங்க டிஎஸ்பி, எஸ்பி ஆக, டிஐஜி ஆக போடுவது கிடையாது என்ற குற்றச்சாட்டை ஒரு IPS ஆபீசர் கடிதமாக எழுதியிருக்கிறார் மத்திய உள்துறை செயலாளருக்கு. இது தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு ஒரு இழுக்கு. அதையெல்லாம் RSS மீட்டிங் டிசைட் பண்ணி 2026 பொது தேர்தலுக்கான நிலைமையை ஆக்கமைப்பதற்காக ஒரு வட்டமைப்பு பெறுவதற்காகத்தான் அந்த கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக சில முக்கிய RSS பிரமுகர்கள் இருக்கிறார்கள் என்றதை நான் சொல்ல வேண்டும். அதுதான் செகண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ வினோத். ஓகே சார், இப்ப இந்த வேல்முருகன் விஷயம் பத்தி நீங்க பாத்தீங்க, நீங்க வந்து பாத்துருப்பீங்க, அதுக்கான உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க சொன்னீங்க. ஆனா அதுக்கு முதலமைச்சர் சொன்ன ரியாக்ஷன் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா முதலமைச்சர் சொல்றாரு, இதுவரை திமுக ஆட்சி வந்த பிறகு நடந்திருக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் வந்து அதிமுக ஆட்சியை ஒப்பிடும் போது மிக குறைவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம எங்க ஆட்சி நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு உடனுக்குடன் வந்து நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்து முதலமைச்சர் ஃப்ளோர்லயே சொல்றாரு, அசம்பிளிலேயே சொல்றாரு. ஆக மொத்தம் திமுக கூட்டணியில் பிளவு என்பதை அரசியல் ரீதியாக கணக்க வேண்டும். தவிர டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் மத்திய, அதாவது தமிழகத்தில் உள்துறை செயலாளர் கொடுக்கக்கூடிய அறிக்கையைத்தான் ஐயா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் படிக்கிறாரே தவிர கண்டிப்பாக உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று எழுந்த எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை ஏன் சபாநாயகர் அமர சொல்ல வேண்டும்? அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லைங்களா வினோத்? அவர் சைலன்ஸ் பண்ண முடியுமா? அவர் வாய் அடைச்சிட முடியுமா? எதிர்கட்சி என்றால் வாய் அடைக்கிறது தான் வந்திருக்காங்களா? 8 கோடி தமிழர்களுக்கு திமுக செய்த துரோகம் அல்லவா அது? எங்க அப்போசிஷன் இஸ் ஆல்சோ ஜனநாயகத்தை காப்போம். நீங்க வந்து 2024 பொது தேர்தலில் மு.க. ஸ்டாலின் உறக்கமாக சொன்னாரு. இப்ப என்ன செய்யறாரு? ஏன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வேல்முருகனை வாயடைத்தார்கள்? திருமாவளவன் ஏன் வாயடைக்கிறார்கள்? ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசாங்க ரீதியாக பார்க்க போனால் சிதறுகிறது என்பதுதான் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மு.க. ஸ்டாலினுடைய சட்டசபையில் கொடுத்த பதில்கள் அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்டதை தவிர அது குறிப்பாக பல கொள்ளைகள் நடக்கிறது. அதை பற்றி ஏன் அவர் குறிப்பிடவில்லை? நேஷனல் கிரைம் டேட்டா பீரோ என்று ஒன்று இருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகத்தில். டாப்ல தமிழ்நாடு இருக்குங்க. அனாவசியங்க. அது வெப்சைட்லயே இருக்குங்க. அது நீங்க போய் பார்க்கலாங்க. யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரின்னு போட்டீங்கன்னா அது எல்லாமே வந்துடும். இந்த மாதம் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் தமிழகத்தின் தான் முதலிடம் பெற்று விட்டது கொலை, கொள்ளை மற்றும் தற்கொலைக்கெல்லாம். மிக மிக சோகமான நிலைமை இது. இன்னும் ஒரு வருடத்திற்கு எப்படி மு.க. ஸ்டாலின் டிராமா செய்து தேசித்திருப்பவார் என்று தெரியவில்லை. டீலிமிட்டேஷன் ஆயிடுச்சு, நாளைக்கு முடிஞ்சு போச்சு. ஹிந்தி பிசு பிசித்தது, தமிழ் அந்த ரூபாயின் போட்டது பிசு பிசித்தது. இன்னும் என்ன இருக்குது? இது தவிர டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சென்ட்ரல் பேஜில் ஆர்டிகல் எழுதுறாரு அருண் ராம்ங்கிறவர், சப்ப கட்டி. அதுதான் மணி சொன்னார் பாருங்க, உங்க தொலைக்காட்சியில் நான் கேட்டேன். பத்திரிகையாளர் மணி சொன்னது கரெக்ட். சொம்பு தூக்குகிறார்கள் என்று தமிழக ஊடகங்கள் சொம்பு தூக்குகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று மணி சொன்னதை நான் கண்டிப்பாக ஆமோதிக்கிறேன், வரவேற்கிறேன். நானும் ஒரு பத்திரிகையாளனாக மணிக்கு சப்போர்ட் செய்கிறேன். அவ்வளவு கோபம் வருதுங்க வினோத். நானும் தமிழக சட்டமன்றத்தை 1967 74 மட்டும் நான் கவர் பண்ணிருக்கேங்க. அந்த மாதிரியான ஒரு 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 அசியமான நிலைமையை அப்பாவை கொண்டு வந்து விட்டார். இது அப்பாவுடைய சபாநாயகர் பொசிஷனுக்கு லீடர்ஷிப் ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர் அவைத்தலைவர் என்றால் திமுக பொதுக்குழுக்கு அவைத்தலைவர் என்று நினைத்துக் கொண்டு விட்டாரோ என்று தெரியவில்லை. அப்படி செயல்படுகிறார் ஒரு தலைப்பட்சமாக. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு நீங்களே வந்துட்டீங்க, டீலிமிட்டேஷன். அந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற வீடியோ கூட வந்து பதிவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில்.
தமிழகம் எம்பிக்களை வந்து இழக்க இருக்கிறது அப்படின்னு வந்து அவர் வந்து வீடியோ பதிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக திமுகவும் இதை ஒரு பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறது. டெல்லியில அவங்க எம்பிக்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தை இப்ப நேற்று வந்து நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி டிஷர்ட் எல்லாம் போட்டு வந்திருக்காங்கன்ற பாக்குறோம். இத வந்து மத்திய அரசு குறிப்பா டெல்லி வந்து எப்படி ஹேண்டில் பண்ண திட்டமிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா இதை வந்து திமுக ஒரு தேர்தல் பிரச்சாரமாக கொண்டு செல்லும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்களுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா எப்படி வந்து 2021 நீட்டை ஒழிப்போம் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சூளுரைத்து அந்த பிரச்சாரத்தை வந்து கொண்டு போனாங்களோ அதே மாதிரி டீலிமிட்டேஷனுக்கும் அவங்க செய்ய போறாங்க அப்படிங்கிற கருத்தும் வந்து இங்க நிலவுது அப்படிங்கிறத பாக்குறோம். இதற்கு வந்து கவுண்டர் அஃபென்சிவாக பாஜக டெல்லி என்ன திட்டமிட்டு இருக்காங்க? மத்திய பாஜக இதை உதாசீனம் செய்கிறது, அப்படி தட்டி விட்டாங்க. இது ஒண்ணு கல்யாணமே ஆகல, குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு மு க ஸ்டாலின். டீலிமிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, எப்ப வைப்பாங்கன்னு தெரியாது. இவர் சொல்றாரு குழந்தை சீக்கிரம் பெத்துக்கான்னு. கல்யாணம் ஆகிறதுக்கு மாப்பிள்ளை இல்ல, மாட்டு பொண்ணு இல்ல. மு க ஸ்டாலினுக்கு இது புரிய வேண்டும். அப்பா மு க ஸ்டாலினுக்கு, ஏன்னா அவர் அப்பாவாயிட்டார். இப்போ என்னங்க இது வேடிக்கை? ஆக மொத்தம் மத்திய பாஜக இதை சிலேடையாக, கேலியாக, கிண்டலாக எடுத்துக்கொள்கிறார்கள் தவிர இது ஒரு அரசியல் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த டீலிமிட்டேஷனுக்கும் நீட்னா பொதுமக்கள் மாணவர்களை பாதித்தது, டீலிமிட்டேஷன் எனக்கு பாதிக்கிறது சொல்லுங்க பாப்போம். ஒட்டுமொத்த தமிழ்நாடே பாதிக்கப்பட போகுது, நம்மளோட ரெப்ரசன்டேஷன் எல்லாமே வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்பனையில மு க ஸ்டாலின் கற்பனையில வந்து சொப்பனம் வந்ததுங்களா? யாராவது சொன்னாங்களா? அண்ணாதுரை வந்து சொன்னாருங்களா? இல்ல எம்ஜிஆர் வந்து சொன்னாரா? சொப்பனத்துல, ட்ரீம்ல யார் சொன்னாங்க? மு க ஸ்டாலினுக்கு மோடி வந்து சொன்னாரா கனவுல? எங்க மற்ற மாநிலங்களுக்கு ஒரு அறிவுரை இருக்கிறது. அதாவது டீலிமிட்டேஷன் என்பது நிதிக்குழு மாதிரி சட்ட வடிவம் இருக்கிறது. அக்ராஸ் த போர்டு நாங்க செய்து தருகிறோம் என்று அமித்ஷா சொல்லிவிட்டார். உண்மை என்னங்க சொல்லணும்? இது ஒரு ஃபேக் நரேட்டிவ். இது வந்து ஒரு இயற்கையாக செயற்கையாக தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. இதற்கு ஒரு ஆதாரம் இல்லை. எப்பவுமே லைஸ் ஹேவ் நோ லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பொய்க்கு கால் கிடையாது என்று. அது மாதிரி இது காலே கிடையாது, கால் கிடையாது, முழம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. இவரே ஒரு பிம்பத்தை உருவாக்குறார் மு க ஸ்டாலின். அவருக்கு பயத்தின் காரணமாக இது வந்தது என்று தான் அதிமுகவிற்கும் சரி பாஜகவினரும் சரி டெல்லியில் அதை எதிர்வதிக்கிறார்கள். என்னிடம் மத்திய உள்துறை அமைச்சருடைய முக்கியமான நபர் என்னிடம் சொன்னது அதுதான் வினோத். சார், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து 22ஆம் தேதின்னு நினைக்கிறேன், நாளைக்கு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 3 மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், தென்னிந்தியாவோட முதலமைச்சர்கள் வர இருக்கிறார்கள் அப்படின்ட்டு வந்து அவங்க செய்தி குறிப்பு சொல்றாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த டீலிமிட்டேஷன் பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. மேபி கேரளாவுடைய பினராயி விஜயன், தெலுங்கானாவுடைய ரேவந்த் ரெட்டி, கர்நாடகால துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வரக்கூடும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. சோ அப்படி இருக்கும்போது இப்போ தென்னிந்தியா மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் ஒருங்கிணைந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க அப்படிங்கிற போது அது வந்து ஒரு நெருக்கடியாக இருக்காதா டெல்லிக்கு? யாருக்கு நெருக்கடியா இருப்பதுங்க? அவர் தமிழக சட்டமன்றத்தில் ஐயா ஆர்.என். ரவி ஆளுநரை வாபஸ் பெறுங்கள் என்று 3-4 மாதங்களுக்கு முன்பாக ஒரு தீர்மானம் போட்டார். அது என்ன சொல்லுங்க? நீட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் ஒன்று கூப்பிட்டாரு, எல்லா மாநில முதலமைச்சர் கடுதாட்சி செய்தார். என்ன ஆச்சு சொல்லுங்க? அதே மாதிரி இதுவும் பிசுபிசுத்து போகுமே தவிர இது ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை. பொதுமக்களை தொடக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் பிரச்சனை. இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் டிமாண்டா இருக்கலாம், சட்ட ரீதியாக இருக்கலாம். இது நீதிமன்றத்தில் வெற்றி பெறலாம், தோல்வி பெறலாம். ஆனால் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கோ வாழ்விற்கோ இது எப்படி பாதகம் சாதகமாகிறது? அதை மு க ஸ்டாலின் புரிந்து கொண்டும் கூட 2 லட்சம் கோடி சாராய ஊழலில் எடுத்திருக்கிறார்கள் என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பயந்து கொண்டு அதிர்ந்து ஒரு கிளி பிடிச்ச மாதிரி இருக்கு, வயத்துல புளிய கரைச்ச மாதிரி அது ஒரு ரியாக்ஷன் என்று தான் பாஜகவினர் சொல்லுகிறேன். அமித்ஷாவிடம் சொல்ல போது கேலியாக சிரித்தாராம் அப்படின்னு. ஆனா இப்போ அந்த நீங்க சொன்ன மாதிரியே அந்த இடியோடைய அந்த டாஸ்மாக் சம்பந்தமான வந்த ரிவிலேஷன்ஸ்க்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் வந்து ஒரு வழக்கு தொடரப்பட்டு இடி விசாரணைக்கு இடைக்கால தடையும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். எங்க விதிச்சிருக்காங்க? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆபீசர் எங்கிட்ட சொல்றாங்க 25ஆம் தேதி நிறுத்தி வச்சிருக்காங்க 2 நாள். 26ஆம் தேதி காலையில வந்து
செந்தில் பாலாஜி விசாரணைக்கு கூப்பிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அதை தவிர என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் என்ன சொல்லுகிறார்களோ இல்லையோ, சட்ட ரீதியாக பார்த்தால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரணையை தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. எதுக்கு தமிழக அரசாங்கம் முகுல் ரோத்தகியை வச்சு ஆர்கியூ பண்றாங்க சொல்லுங்க? செந்தில் பாலாஜி ரோட வந்து ராத்திரியே வந்துட்டு ஸ்பெஷல் பிளைட்ல போனா கேள்விப்படுறேன் நான். எதுக்காக? ஏன் அவ்வளவு ஒரு 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 விதமான ஓவர் நீர் ஜெக் ரியாக்ஷன் சொல்லுங்க பாப்போம். பயம். இது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அடுத்த கட்டமாக அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி மத்திய அரசாங்கம் சூழ்ந்து கொண்டதோ, கழுத்தை அப்படி பிடிச்சாங்க குரல் வழிய, அது மாதிரி இருக்கு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் திமுகவிற்கும் ஆம் ஆத்மிக்கும் திமுகவிற்கும் ஒரு வித்தியாசம் என்ன என்று கேட்டால், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முக்கிய ஆப்த நண்பர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்கள் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலை திமுக உடையவில்லை, திமுக அமைச்சர்கள் ராஜினாமா செய்யவில்லை. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் சொல்லி செந்தில் பாலாஜி பண்ண, அதனாலதான் அண்ணாமலை சொன்னாரு ஒரு செங்கலை அண்ணா அதிகாரத்திலிருந்து எடுப்பேன்னாரு. இது ஒரு செங்கலா இருக்குமோ என்னவோ தெரியல. அடுத்ததாக அண்ணாமலை கூறுவது போன்று 2 லட்சம் ஊழல்களில் மு.க. ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் 1 சொன்னார் பாருங்க. அது நாளைக்கு ப்ரூவ் ஆனாலும் ஆகலாம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாத நடுவில் இன்னும் 6 மாசம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் வினோத். இது வளரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தவிர இது செந்தில் பாலாஜி ஒரு பிள்ளையார் சுழி சாராய வழக்கு என்பது ஒரு அனுமான் வாள் போயிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. ஏன்னா மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், டெல்லி இந்த 3 மாநிலங்களில் போன்றதை 4வது மாநிலமாக தமிழகத்தை விட்டு அரசியல் ரீதியாக நரேந்திர மோடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி பொதுமக்களுக்கு என்ன என்று கேட்டால், ஊழல் செய்தவர்கள் இப்பொழுது டாஸ்மாக் மூலமாகவும் அரக் செல்லிங் மூலமாகவும் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் கேசிஆருடைய மகள் கவிதாவுக்கு பிடித்தார்களோ அதே மாதிரி இங்கும் ஒரு திமிங்கிலம் ஆப்பட இருக்கிறார்கள் என்று தான் மத்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அதிகாரிகள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். ஒரு திமிங்கிலம் ஆகப்பட இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது எந்த திமிங்கிலம் யாரும் தெரியல. இந்த நேரத்தால இறுதியான கேள்வி சார். சோ இந்த விஷயங்கள் இப்ப இந்த டீலிமிட்டேஷன் ஆகட்டும், அப்புறம் ஜாகிர் ஹுசேனுடைய மரணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டாஸ்மாக் சம்பந்தமான விஷயமாகட்டும், இது எல்லாத்துலயுமே டெல்லியோடைய ஃபாலோ அப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துல இருந்து வெளிப்படுது. சோ இது ஏற்படுத்த போற அரசியல் தாக்கம், அரசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? குறிப்பா 1 வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு, கூட்டணி அமையறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்பவே தொடங்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த விஷயத்துல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நீங்க என்ன கணிக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்பாக திமுகவுடைய தோழமை கட்சிகளில் ஒரு பிளவு ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு வேல்முருகன் மற்றும் செல்வ பெருந்தகை போன்றவர்கள், அது தவிர திருமாவளவன் போன்றவர்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக திமுக கூட்டணியில் மாற்றங்கள் வந்தாலும் வரலாம். அது ஒரு அதர்கிறது இருக்கிறது தெரிகிறது. 1. 2வது, நீங்க வீடு வாங்கினீங்கன்னா பேங்குக்கு இஎம்ஐ கட்டுறீங்க பாருங்க, ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அது மாதிரி தமிழக ஆளுங்கட்சியினுடைய தோழமை கட்சிகளுக்கு ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அதிகரிக்கப்படும். ஏன்னா வெளில போகக்கூடாது. இது கொள்கை கூட்டணி இல்லை, இது ஒரு இஎம்ஐ கூட்டணி, இது ஒரு சந்தா கூட்டணி. இந்த கூட்டணி பிளவுபடுமா படாதா தெரியாது. தேர்தலுக்கு பிறகு நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையப்படும். அந்த நோக்கித்தான் செல்லுகிறது. அதற்காக செல்வ பெருந்தகை சரி, கார்த்திக் சிதம்பரம் சரி, மிஸ்டர் திருமாவளவன் சரி, காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும் என்று மு.க. ஸ்டாலின் அழுத்தம் தர இருக்கிறார்கள். அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்துடுச்சுன்னா திமுகவினுடைய ஒரு தலைமை என்பதற்கு ஆட்டம் காணும். கொள்கை ரீதியாக திராவிடம் என்பது மங்கு ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் இண்டிகேஷன்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை வினோத். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much for time.